ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கிரேவி இல்லை இந்த தொக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம சாதத்துலேயும் சூடாக வடித்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே சிம்பிள் தாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சின்ன பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு மீடியம் சைஸ்டான தக்காளி, 3 பல்லு பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை. முதல்ல கத்திரிக்காய்களை வணக்கிடலாம். வணக்கிக்கிட்டே இதுக்கு தேவையான தேங்காய் விழுது ஒன்று அரைக்கணும், அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இது நம்ம ஃபார்மில் யூபிக் போனப்போ வாங்கின, அதாவது பறித்த கத்திரிக்காய். அதனால இது ஒன்று ஒவ்வொரு சைஸாக நிறைய வெரைட்டிஸ் கலந்துருக்கு. பொதுவாக இந்த மாதிரி சாப்ஸ் பண்ணும்போது ஒரே சைஸான, அதாவது மீடியம் சைஸ்டான ஒரு 7லேருந்து 8 கத்திரிக்காய்களை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு அகலமான பாத்திரத்தில் முதல்ல எண்ணெயிலே இதை நம்ம வணக்கிக்க போகிறோம். அது கத்திரிக்காய்களை நம்ம அரிஞ்சு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த எண்ணெயில் போட்டுறதுனால கத்திரிக்காய் ஸ்பிளாட்டர் ஆகும். அதனால இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது தெறிக்காமல் நமக்கும் சேஃபாக இருக்கும். கத்திரிக்காய்களை சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சு எல்லா சைடும் ஈவனாக வணங்குற அளவுக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு தோல் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு தோல் லைட்டாக சுருங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த கத்திரிக்காய்களை வணக்கி கொடுத்துடணும். நடுவில் நம்ம திருப்பி கொடுத்து ஈவனாக கத்திரிக்காய் வணங்குற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த டைமில் நமக்கு தேவையான விழுதை அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 1 இன்ச் அளவுக்கு தேங்காய் விழுதுகளும், அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது மட்டுமே சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல லைட்டாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையான விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே நம்மளுடைய கத்திரிக்காய்கள் பாருங்கள் நல்லா ஈவனாக ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அதோட ஸ்கின்னு. இப்போது இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதில் நான் சோம்பு சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகளை இதில் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். எங்கடா இஞ்சி பூண்டு நறுக்குனதை காணோமேன்னு பார்க்குறீங்களா? இந்த வெங்காயத்தை சாப் பண்ணும் போதே இஞ்சி பூண்டையும் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு மொத்தமாக இதோடையே சேர்த்து நறுக்கிட்டேங்க. நமக்கு டைமும் ரொம்ப மிச்சம். அதே நேரத்தில் இஞ்சி பூண்டு நம்ம விழுதாக அரைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே மைல்டாக அதே நேரத்தில் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு லைட்டாக அங்கங்கே பொன்னிறம் வர வரைக்கும் வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை அதே சாப்பரில் நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நம்மளுடைய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒத்தாப்பில் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த கத்திரிக்காய்களை இதில் சேர்க்க போகிறோம். மற்ற லிட்டில் பிரின்சஸ் கத்திரிக்காய்களாம் அழகாக ஒரே சைஸில் இருக்கும்போது பார்பெல்லா மட்டும் கொஞ்சம் குண்டா இருந்தது. அதனால பார்பெல்லாவை மட்டும் 2ஆக இதில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே சைஸாக கத்திரிக்காய்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ண தேவை இருக்காது. சாப்ஸ்னாலே இந்த மாதிரி முழுசாக பூ போல் கத்திரிக்காய்களை அரைஞ்சி அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தொக்கில் பிரட்டி எடுக்கிறது தான். கத்திரிக்காய்களை முழுசாக முன்னாடி மட்டும் இந்த மாதிரி பூ போல் அரைச்சிக்கிறதுனால உள்ள பூச்சி இருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு காய் எப்பயுமே வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணும்னு ஈஸியாக தெரியும். அதே நேரத்தில் அந்த காய் உப்பையும் நல்லா அப்சர்வ் பண்ணும். அந்த காயோட தன்மையும் மாறி கொடுக்காது. ஸோ உப்பு நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
இப்போ பாருங்க, இதுதான் நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற விழுது. எவ்வளோ மையா நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்க. அப்பதான் இந்த தொக்கு வந்து நல்லா முருகி வரும்போது நமக்கு தேங்காய் வந்து திரியா தெரியாது. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா பெரட்டிடலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் இது ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பெரட்டிடலாம். இந்த பூ போல ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவி நல்லா உள்ளே போய் நல்லா ஸ்டஃப் ஆகிக்கும். இதுக்கப்புறமேட்டு அனலை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஓரளவுக்கு எண்ணெய் திரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கொஞ்சம் சிம் பண்ணி இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு கிரேவி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு இந்த கத்திரிக்காயோட சேர்ந்து இது நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் குக் ஆகிருக்கு. நடுவில் ஒரு 2 தடவை பரட்டி கொடுத்தேன். எந்த அளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சிம்மிலேயே வந்து இதை குக் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து ஒரு சைடிஷ்ஷாக சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாவோ இல்லை இந்த தொக்கு வச்சு சாதத்தில் பரட்டி சாப்பிட்றீங்கனாலோ இதுவே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சி. நம்மளுடைய கத்திரிக்காய்கள் ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதங்கினதுனால ரொம்ப நேரம் இதில் வந்து குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கத்திரிக்காய்கள் குக் ஆனதுக்கு அப்புறமேட்டே நீங்கள் வந்து இதை ஃப்ளேம்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணணும், சாம்பார் கூடயோ ரசம் கூடயோ, அதனால இந்த கிரேவி வந்து நல்லா முருகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே இதை நீங்கள் வந்து சிம்மிலே வச்சு பரட்டி கொடுத்து இந்த கிரேவி நல்லா முருகிற அளவுக்கு நம்ம இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி இதை கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளவே தான், செம்ம டேஸ்டான கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.